அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி அது எஃப் ஆஃப் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா டி பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் டின்னா அதை -1 பவர் என் டி பவர் என் பை டிஎஸ் பவர் என் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 1, find Laplace transform of t square e power minus 3t என்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷனை ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ t பவர் n எஃப் ஆஃப் டி கூட ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 2 கொடுத்துருக்கோம். then f of t கான வேல்யூ e பவர் -3t இருக்கு. அப்போ இந்த f of t க்கு நம்ம முதல்ல லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t என்னன்னு கேட்டிங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -3t. நமக்கு தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -8னா 1 by s plus a. இந்த இடத்துல a கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 3 இருக்குது. அப்போ s plus 3 ஆயிரும். சரிங்களா? இப்போ நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? -1 பவர் n d பவர் n பை ds பவர் n லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f ஆஃப் t, அதாவது ஆன்சர். சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? -1 பவர் n, என்னோட வேல்யூ 2. ஸோ d ஸ்கொயர் பை ds ஸ்கொயர் L of f of t என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by s plus 3 இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 1 by s plus 3 அந்த டேர்ம் மேலே போர்ஷன் என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான். அப்போ d ஸ்கொயர் பை ds ஸ்கொயரை d by ds இன்ட்டு எகெயின் ஒரு டைம் d by dsன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் மேலே போர்ஷன் என்ன ஆயிருங்க? அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஏன்னா a இன்வர்ஸ் அப்படின்றது எப்படி எழுதுனா a இன்வர்ஸ்ன்றதை 1 by a. ஸோ 1 by a மேலே போச்சுன்னா இன்வர்ஸ் ஆயிரும். அப்போ இது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன ஆகும்னா d by ds வெளியே இருக்கக்கூடியது அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் x to the power n. x to the power nன்றது என்ன? n கேபிட்டல் x பவர் n minus 1. எகெயின் என்ன பண்ணணும்? x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? -1 உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் அதை பற்றி நான் வரி பண்ணிக்க மாட்டேன். அப்படி என்ன பண்ணுவேன்? -1 போட்டுருவேன். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும்? d by ds மைனஸ் அந்த மைனஸ் என்ன வெளியே எடுத்துக்கலாம். s plus 3 ஹோல் பவர் -2 ஆகுமா? இதை மறுபடியும் இதே ப்ராப்பர்ட்டி மறுபடியும் டைம் அப்ளை பண்ண என்ன ஆகும்? மைனஸ் டிஸ்டர்ப் பண்ணலை. இதை n எக்ஸோட வேல்யூ s plus 3 nx பவர் n minus 1. சரிங்களா? அப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2s plus 3 ஹோல் பவர் -3 ஆயிரும். இதை இன்னும் மாற்றி எழுதணும்னா 2 by s plus 3 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். 2 by s plus 3 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். அதாவது L of லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t ஸ்கொயர் e பவர் -3t கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா எக்ஸாம்பிள் 2. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t இன்ட்டு sin 3t. அப்போ இது யார் கூட மெர்ஜ் பண்ணுறோம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n f ஆஃப் t கூட மெர்ஜ் பண்ணுறோம். t பவர் n f ஆஃப் t. ஸோ ஒர்க் பண்ணா என்னோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 1. ஏன்னா ஒன்றுமே இல்லைனாலும் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். f ஆஃப் t-யோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா sin 3t. f ஆஃப் t-யோட வேல்யூ sin 3t. அப்போ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f ஆஃப் t, அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin t. நமக்கு தெரியும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin atனா வேல்யூ என்னதுங்க? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் sin at-யோட வேல்யூ a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். சரிங்களா? இங்கே ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 by s ஸ்கொயர் ப்ளஸ் 1.
அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t பவர் n f ஆஃப் tக்கான ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா -1 பவர் n d பவர் n பை ds பவர் n லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f ஆஃப் t அதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே என்ன ஆகும்? என்னோட வேல்யூ 1 d பை ds, ஏன்னா என்னோட வேல்யூ 1. L ஆஃப் f ஆஃப் t ஆன்சர் என்னதுங்க? 1 பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இந்த டேர்மை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மட்டும் போதும், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ இந்த 1 பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 மேலே போகும்போது என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வர்ஸ் ஆயிரும், ஹோல் இன்வர்ஸ் ஆயிரும். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருந்தாலும் அதை பற்றி நம்ம ஒரு பண்ணிக்க மாட்டோம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 அப்படி இருக்கட்டும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், அதாவது இந்த டைம் ரெண்டு ஒன்று தான், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 s ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஆல்ரெடி பவர் -1 இருக்குது, மறுபடியும் ஒரு -1 வந்துருக்கும். அப்போ ரெண்டு மைனஸ் என்ன ஆயிருங்க? ப்ளஸ் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும்? s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் பவர் -2 இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் a இன்வர்ஸோட வேல்யூ 1 பை a. அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1 பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோன்னா L ஆஃப் t cos ஸ்கொயர் 3t இருக்குது. அப்போ L ஆஃப் t cos ஸ்கொயர் 3t, இந்த cos ஸ்கொயர் 3tக்கான வேல்யூ முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு cos ஸ்கொயர் தீட்டா வேல்யூ, cos ஸ்கொயர் தீட்டான்றத 1 ப்ளஸ் cos 2 தீட்டா பை 2ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? இங்கே தீட்டாக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோன்னா 3t கொடுத்துருக்கோம். அப்போது ஃபஸ்ட்டில் நம்ம L ஆஃப் cos ஸ்கொயர் 3t கண்டுபிடிக்கணும். அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 ப்ளஸ் cos 2 தீட்டா. அப்போ 2 தீட்டா என்ன ஆயிருங்க? 2 இன்ட்டு 3t, அப்போ என்ன ஆயிரும்? 6t ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் cos 6t டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 பை 2ன்றது என்றைக்குமே கான்ஸ்டன்ட் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ L ஆஃப் 1 இருக்கும் ப்ளஸ் L ஆஃப் cos 6t இருக்கும். சரிங்களா? பிரிச்சுக்கலாம். L ஆஃப் 1 cos 6t நமக்கு நல்லாவே தெரியும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ். அண்டு cos 80 வேல்யூ நமக்கு தெரியும். cos 80ன்றது என்ன? s பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஏவோட வேல்யூ என்னதுங்க? 6. அப்போ s பை s ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ஆயிரும். சரிங்களா? இங்கே அடுத்தது நம்ம ப்ராப்பர்ட்டி படி பார்த்தா L ஆஃப் t f ஆஃப் t இருக்குது இல்லைங்களா? L ஆஃப் t f ஆஃப் t ஃபார்முக்கு இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 1 தான். அப்போ -1 பவர் n, அப்போ 1 d பை ds தான், d பை ds L ஆஃப் f ஆஃப் t. இந்த 1 பை 2ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ என்ன பண்ணலாங்க? எடுத்து வெளியே வச்சுக்கலாம். 1 பை 2ன்றது சும்மா தான் இருக்கும். அப்போ 1 பை s ப்ளஸ் s பை s ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர்ன்றது என்ன ஆயிரும்? 36ன்னு ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் என்ன அப்ளை பண்ணணும்? நம்ம இந்த டேமுக்கு மட்டும் பெர்னோலி ஃபார்முலா, சாரி டெரிவேட்டிவ் ஆஃப் u பை v குவேஷன் ரூல் அப்ளை பண்ணணும். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயர்ன்ற இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நோ ப்ராப்ளம், டேரெக்டாக எழுதிக்கலாம். 1 பை எஸ் தானே, டெரிவேட்டிவ் ஆஃப் 1 பை எக்ஸ்க்கு நம்ம நல்லாவே ஃபார்முலா தெரியும். அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் 1 பை எக்ஸுக்கான வேல்யூ என்னதுங்க? -1 பை எக்ஸ் ஸ்கொயர். இது எல்லாத்துக்குமே தெரியும், அப்போ பிரச்சனையே கிடையாது. ஸோ -1 பை 2, 1 பை எஸ்ஸுக்கான வேல்யூ -1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு மட்டும் யூவி அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? யூ அப்ளை பண்ணால் டினாமினேட்டர் காமன், அதாவது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 காமன். எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 போட்டாலும் சரி போட்டாட்டும் சரி, மைனஸ் எஸ் காமன். எஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2s, 36 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 போட்டாலும் சரி போட்டாட்டும் சரி. கீழே என்ன இருக்கும்? என்ன டைம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்குவோம். அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். சரிங்களா? இப்போ இன்னும் சிம்பிளை பண்ணால் ஸோ -1 பை 2 -1 பை எஸ் ஸ்கொயரை டிஸ்டர்ப் பண்ணலை, செகண்ட் டைம் மட்டும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 இருக்கா? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் எஸ் இன்ட்டு எஸ் என்ன ஆயிரும்? 2 எஸ் ஸ்கொயர் ஆயிரும். கீழே எந்த டிஸ்டர்ப் பண்ணல. எஸ் ஸ்கொயர் ப்ளஸ்
36 ஹோல் ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணலாம், அப்படியே இருக்குது. சரிங்களா? அப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் தான் சிம்ப்ளை பண்ண முடியும். ஸோ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ண ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/2 1/2 1 s ஸ்கொயர் ப்ளஸ் s ஸ்கொயர் மைனஸ் 2s ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும்? 36 மைனஸ் s ஸ்கொயர் ஆயிரும். கீழே எதுவும் பண்ண முடியாது. s ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஹோல் ஸ்கொயரை டிஸ்டர்ப் பண்ணலை. சரிங்களா? அதாவது இது என்னோட ஆன்சர்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 3tக்கான ஆன்சர். சரிங்களா? ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா t e பவர் மைனஸ் 2t காஸ் t கொடுத்துருக்கோம். அப்போ இதை தான் ஃபஸ்ட்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணணும். ரெண்டாவது யார் ஆப்ரேட் பண்ணணும்னா t ஆப்ரேட் பண்ணணும். மூணாவதாக தான் நம்ம யார் ஆப்ரேட் பண்ணணும்? எக்ஸ்பொனன்சியலை ஆப்ரேட் பண்ணணும். அப்போ இடத்த மாற்றி எழுதுனா என்ன ஆகும்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பொனன்சியலை முன்னாடி கொண்டு வந்துக்கிறேன். e பவர் மைனஸ் 2t இன்ட்டு t இன்ட்டு காஸ் 3tன்ற ஆர்டர் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டில் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா இந்த ஒர்க் இதை மட்டும் நான் தனியாக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணிக்கிறேன்? காஸ் 3t மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எல் ஆஃப் காஸ் 8ன்றது என்னங்க? s பை s ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். காஸ் 18 ஏக்கு பதில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ s ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். அடுத்தது t ஆப்ரேட் பண்ணுறேன், கூட டீயை சேர்த்து விட்றேன். அப்போ t காஸ் 3tன்னு இருக்குது. இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? எல் ஆஃப் t பவர் n எஃப் ஆஃப் tன்னு இருக்குது. t பவர் n எஃப் ஆஃப் tன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 1 பவர் n d பவர் n பை ds பவர் n இன்ட்டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் t. கரெக்டாக தானேங்க? இப்போ என்னோட வேல்யூ என்னது? 1. அப்போ மைனஸ் 1 பவர் 1 d பவர் 1 பை ds பவர் 1 எல் ஆஃப் எஃப் ஆஃப் t. அப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் t என்னதுங்க? காஸ் 3t. சரிங்களா? அப்போ மைனஸ் 1 d பை ds காஸ் 3tக்கான வேல்யூ என்னதுங்க? s பை s ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஸோ மறுபடியும் இதை எந்த ரூல் அப்ளை பண்ணுவோம்? டெரிவேட்டிவ் ஆஃப் u பை v. டெரிவேட்டிவ் ஆஃப் u பை v. அதுக்கான ஃபார்முலா v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை v ஸ்கொயர் இல்லைங்களா? டெரிவேட்டிவ் ஆஃப் u பை vக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே அப்ளை பண்ண என்ன ஆகும்? மைனஸை டிஸ்டர்ப் பண்ணலை. டினாமினேட்டர் s ஸ்கொயர் ப்ளஸ் 9 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் s காமன் s ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2s 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 பை கீழே என்ன இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்குவோம். ஸோ s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். சரிங்களா? இப்போ சிம்பிளை பண்ண என்ன ஆகும்? மைனஸை டிஸ்டர்ப் பண்ணலை. மேலே என்ன இருக்கும்? s ஸ்கொயர் ப்ளஸ் 9 இருக்கும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் 2s ஸ்கொயர் இருக்கும். கீழே s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இதை இன்னும் சிம்பிளை பண்ண என்ன ஆகும்? மைனஸை டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே இருக்கட்டும். s ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 9 மைனஸ் s ஸ்கொயர் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். சப்போஸ் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இடத்த மாற்றி எழுதணும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிரும்? s ஸ்கொயர் மைனஸ் 9 பை s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் t காஸ் 3tக்கான ஆன்சர். எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் 2tயை சேர்த்துக்கணும். சரிங்களா? எனக்கு என்ன வேணும்? எல் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த ரெண்டு டைம் கூட e பவர் மைனஸ் 2t ஆட் பண்ணிக்கணும். e பவர் மைனஸ் 2tயை இந்த ரெண்டு டைம் கூட சேர்த்துக்கணும். 2t t காஸ் 3t. அப்போ இந்த டைம் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? எஃப் ஆஃப் டி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ அதாவது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி. அதாவது இது ஷிஃப்டிங் தியரம். இது எந்த ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்டிங். ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் பேஸ் பண்ணி வரும். சரிங்களா? இப்போ இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி தான். எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி தான். ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன போடணும்? எஸ் ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ் ஏ போடணும். அப்போ இங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் என்ன இருக்குது?
நமக்கு s ஸ்கொயர் மைனஸ் 9 பை s ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதில் என்ன போடணும்? எஸ் ப்ளஸ் ஏக்கான வேல்யூ என்னதுங்க? 2 போடணும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? எஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது. அப்போ எஸ் ஸ்கொயர், அப்போ எஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 ஹோல் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர், அப்போ எஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ஆகுங்களா? இப்போ மேலே என்ன கிடைக்கும்? எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அப்போ 4s மைனஸ் 9. கீழே என்ன ஆகும்? அதே தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 9 ஆயிரும், ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இதை மேலே சிம்பிளை பண்ண என்ன ஆகும்? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s 9 4 மைனஸ் 9, அப்போ என்ன ஆயிரும்? மேலே மைனஸ் 5 இருக்கும். கீழே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s 9 ப்ளஸ் 4 என்ன ஆயிரும்? 13 ஆயிரும். இந்த 9ம் 4ம், ஸோ 9 ப்ளஸ் 4 13 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இது எதனோட ஆன்சர்னு கேட்டிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 2t கூட t காஸ் 3tயோட ஆன்சர். சரிங்களா? என்ன பார்ப்போம்னா ஃபைண்ட் Laplace transform of t square e power minus t and cos t. இங்கே 3 காம்பினேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன்ல 2 காம்பினேஷன் இருந்துச்சு, இங்கே 3 காம்பினேஷன் போடுறோம். அப்படி 3 காம்பினேஷன் வரும்போது பொதுவாகவே நமக்கு எதுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியாதுன்னு பார்க்கணும். ப்ராப்பர்ட்டி தெரியாத ஒன்று எதுனா காசுக்கு தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டி தெரியாது. அப்போ இது 1 எடுத்துக்குவோம். சரிங்களா? e பவர் மைனஸ் டிக்கு ஷிஃப்டிங் தியரம் நமக்கு தெரியும். e பவர் மைனஸ் டிக்கு ஷிஃப்டிங் தியரம், அதாவது e பவர் மைனஸ் டி வந்துச்சுன்னா ஆன்சரில் எஸ்க்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ போகணும். அப்போ இது தேர்டாக கொண்டு போய்க்கலாம். அப்போ செகண்டாக கொண்டு போகிறது டி ஸ்கொயர். அப்போ கிவன் ப்ராப்ளத்தை மாற்றி எழுதுனா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் டியை முன்னாடி எழுதிக்கிறேன், தென் டி ஸ்கொயர் அடுத்து எழுதிக்கிறேன், தென் காஸ் டி எழுதிக்கிறேன். ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஷிஃப்டிங் தியரம் என்ன சொல்லுது? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு எஃப் ஆஃப் டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி தான். ஆன்சரில் மட்டும் என்ன பண்ணணும்? எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும். இது ஷிஃப்டிங் தியரம், ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம். ஸோ இப்போது நம்ம ஃபங்க்ஷனை மாற்றி எழுதுனா என்ன ஆகும்? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த கான்செப்ட் பொறுத்தளவுக்கு இந்த டேம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டி. ஷிஃப்டிங் தியரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் டி. அப்போ இது என்ன ஆகும்? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அப்போ டி ஸ்கொயர் காஸ் டி. ஆன்சரில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஏ போகணும். ஏக்கு வேல்யூ 1, எஸ் ப்ளஸ் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 1 கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னா எல் ஆஃப் டி ஸ்கொயர் காஸ் டீயை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியணும்? இப்போ வந்து எது கூட கம்பேர் பண்ணுறோம்? நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி என்னது? டி பவர் என் எஃப் ஆஃப் டி. இப்போ டி பவர் என் எஃப் ஆஃப் டிக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 1 பவர் என் டி பவர் என் பை டிஎஸ் பவர் என் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி. சரிங்களா? அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி அப்ளை பண்ணால் இது என்ன ஆகும்? மைனஸ் 1 பவர் என்னோட வேல்யூ என்னதுங்க? 2 டி பவர் என் பை டிஎஸ் பவர் என். சாரி, என்னோட வேல்யூ 2. அப்போ எனக்கு வேல்யூ 2 போட்டுக்கலாம். அப்போ டி ஸ்கொயர் பை டிஎஸ் ஸ்கொயர் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. இந்த ப்ராப்ளத்துக்கு கூட எஃப் ஆஃப் டி என்னதுங்க? காஸ் டி. நமக்கு நல்லா தெரியும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் டி. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடிக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போது இதை மாற்றி எழுதும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா -1 ஸ்கொயர்ன்றது +1 தான். போட்டாலும் சரி போட்டாட்டும் சரி
d by d square by d s square. இதனோட வேல்யூ என்னதுங்க s by s square plus a square. a ஓட வேல்யூ 1. அப்போ s square plus 1 square போட்டாலும் சரி இல்லை 1 போட்டாலும் சரி. இப்போ இதை என்ன பண்ணணும், 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ கட்டாயம் இது என்ன ஃபார்முலா வரும், டெரிவேட்டிவ் ஆஃப் u by v ஃபார்முலா தான் வரும். டெரிவேட்டிவ் ஆஃப் u by v. அப்போ v into u dash minus u into v dash by v ஸ்கொயர்ன்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா vன்றது டினாமினேட்டர். இப்போ டினாமினேட்டரில் ஒரு டைம் எழுதிக்கிறோம். அப்போ d by ds ஒரு டைம் வெளியே போயிடும் இல்லையா, ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு d by ds கேன்சல் ஆயிரும். அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குது, s ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. s ஸ்கொயர் ப்ளஸ் 1. நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் s டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் நியூமரேட்டர் காமன் s காமன். s ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2s ப்ளஸ் 0. கீழே என்ன டைம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்குவோம். அப்போ s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா, இது இன்னும் சிம்பிளை பண்ணி எழுதுனா, ஸோ ஒரு d by ds அப்படியே இருக்கட்டும், ஒரு d by ds டிஸ்டர்ப் பண்ணலை அப்படியே இருக்குது. நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் இந்த எஸ்ஆல் உள்ள மட்டியில் பண்ணால் 2s ஸ்கொயர் இருக்கும். கீழே s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா, இப்போ மேலே என்ன இருக்கும், d by ds மேலே s ஸ்கொயர் மைனஸ் 2s ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும், 1 மைனஸ் s ஸ்கொயர் ஆயிருமா, 1 மைனஸ் s ஸ்கொயர் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இது மறுபடியும் என்ன பண்ணணும், இதே டெரிவேட்டிவ் ஆஃப் குவாஷன் ரூலில் மறுபடியும் டைம் அப்ளை பண்ணுறோம். இப்போ மறுபடியும் அப்ளை பண்ண என்ன ஆகும், எகெயின் டினாமினேட்டர் காமனாக இருக்குது. அதாவது s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் காமன். நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, s ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2s மைனஸ் 1 மைனஸ் s ஸ்கொயர் காமனாக இருக்கும், 1 மைனஸ் s ஸ்கொயர் காமனாக இருக்கும். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் 1. எகெயின் ப்ராக்கெட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2s ப்ளஸ் 0ன்னு கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை கீழே இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அப்படியே பவர் 2 போட்டுக்கும். அப்போ s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆல்ரெடி பவர் 2 இருக்குது, மறுபடியும் போட்டு என்ன ஆயிரும், பவர் 4 ஆயிரும். ஸோ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2sன்ற இந்த டேர்ம், அதாவது நல்லா கிளியராக நோட் பண்ணிங்கன்னா s ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த டேர்மும் இங்கேயும் s ஸ்கொயர் ப்ளஸ் 1 காமனாக இருக்கும். அதே சமயத்தில் மைனஸ் 2sன்ற டேர்ம் இங்கேயும் காமனாக இருக்கும், இங்கேயும் 2s கூட இந்த மைனஸ் காமனாக இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் காமனாக இருக்கிற வெளியே எடுக்கிறோம். அப்போ s ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்ற ஒரு டேர்ம் காமனாக இருக்குது, மைனஸ் 2sன்ற ஒரு டேர்ம் காமனாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் டேர்ம் என்ன ஆயிரும், இந்த டேர்மில் பவர் 1 தான் போயிருக்கு. அப்போ ஒரு பவர் இருக்கும், s ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும், 2s கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு. ரெண்டாவது டேர்ம் மைனஸோடு சேர்த்து வெளியே எடுத்துட்டோம். அப்போ ப்ளஸ்ஸு 1 மைனஸ் s ஸ்கொயர் இருக்கும், 1 மைனஸ் s ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், இங்கே 2 மட்டும் இருக்கும், ஏன்னா இது ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. அப்போ இங்கே 2 மட்டும் இருக்கும். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டரில் பவர் 4 இருக்கும், s ஸ்கொயர் ப்ளஸ் 1 பவர் 4 இருக்கும். இந்த பவர் 1ஐயும் பவர் 4 கட் பண்ணிட்டு என்ன ஆயிரும், பவர் 3 இருக்கும். இப்போ நியூமரேட்டரில் மாற்றி எழுதுனா என்ன ஆகும், மைனஸ் 2sஐ டிஸ்டர்ப் பண்ணலை அப்படியே தான் இருக்கும். இங்கே s ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும், இங்கே உள்ள மல்டியில் பண்ண என்ன ஆயிரும், ப்ளஸ் 2 மைனஸ் 2s ஸ்கொயர் இருக்குமா, இந்த 2ஆல் உள்ள மல்டியில் பண்ணிட்டான். ஹோல் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் இருக்கும். இது இன்னும் மாற்றி எழுதுனா மைனஸ் 2s பை s ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் இன்ட்டு இந்த s ஸ்கொயரும் மைனஸ் 2s ஸ்கொயர் கட் பண்ணால் என்ன ஆயிரும், ஸோ இங்கே 2 ப்ளஸ் 1 3 ஆயிரும், 3 மைனஸ் s ஸ்கொயர் இருக்கும். சரிங்களா, இது எதனோட டேர்ம்னு கேட்டிங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t ஸ்கொயர் காஸ் t-யோட வேல்யூ தான். சரிங்களா, எனக்கு என்ன வேணும், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரில் எஸ்க்கு பதிலாக s + 1 போடணும் இல்லைங்களா, e பவர் மைனஸ் t இருக்குது. ஸோ நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம், ஒரிஜினல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் t இன்ட்டு t ஸ்கொயர் இன்ட்டு காஸ் t. அதாவது வரக்கூடிய இந்த ஆன்சரில்
எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், எஸ் ப்ளஸ் ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது ஆன்சரில் போட்டு என்ன ஆகும், மைனஸ் டூ, எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ப்ளஸ் ஒன் போடுவோம், டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் கியூப் அப்படியே இருக்கட்டும். இங்கே 3 மைனஸ் எஸ் ஸ்கொயர், அப்போ எஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதை இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மைனஸ் டூ இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒன் டிஸ்டர்ப் பண்ணலை. இன்சைட் த பேக்கெட் என்ன இருக்குங்க, 3 மைனஸ் ஏ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2sன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? கீழே அதே மாதிரி தான், கீழே அதே ஒர்க் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் இந்த ஒன்று வெளியே கூடிய ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே இருக்குது, ஹோல் பவர் 3. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ எஸ் ப்ளஸ் ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படியே இருக்கட்டும். இன்சைட் த ப்ராக்கெட் என்ன ஆகும், 3 மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ எஸ்ன்னு கிடைக்கும். கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஆப்ஷன் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2 ஹோல் கியூப்னு மாற்றலாம். ஸோ கீழே மாற்ற முடியாது, மேலே மட்டும் ஒரு டேர்ம் மட்டும் மாற்றி எழுதலாம். எப்படி மாற்றி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா மைனஸ் டூ எஸ் ப்ளஸ் ஒன் அப்படி இருக்கட்டும். மேலே என்ன ஆகும், ஒரு மைனஸை கூட காமன் வெளியே இருக்கலாம், இல்லை அப்படி இருந்தாலும் சரி. 3 மைனஸ் ஒன் என்ன ஆயிரும், 2 மைனஸ் எஸ் ஸ்கொயர், இந்த 3 மைனஸ் ஒன் என்ன ஆயிரும் 2 ஆயிரும், மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s இருக்கும். டினாமினேட்டரில் எந்த சேஞ்சும் இல்லை, அதாவது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2 ஹோல் கியூப் இருக்கும். இது எதனோட ஆன்சர்னு கேட்டிங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் டி டி ஸ்கொயர் காஸ் டியோட ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ.